குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாயே நமக. ஜெம் டிவி நேயர்களுக்கும் ஜெம் டிவி பக்தி சேனல், இந்த 2 சேனலுக்காக இதை பண்ணுறாங்க. இது ரொம்ப நீங்களாம் நிச்சயமாக புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது தைப்பொங்கல் பற்றி பேசுகிறோம். முதல்ல தைத்திருநாள், தைப்பொங்கல் திருநாள், போகி திருநாள்ன்ற நம்மளுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதங்களோடு இதை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பொங்கல் போகி நம்ம வருஷமாக கொண்டாடுறோம். தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக நம்ம சொந்த பண்டிகை மாதிரி சாதி மனங்கள் பார்க்காத எல்லா மக்களும் இதை கொண்டாடுறோம். அப்போது சமத்துவன்றது இதில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரார்த்தனை. குரு வாழ்க குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க. இந்த ஸ்லோகம் இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதில் தெய்வன்ற வார்த்தை இல்லை, இருந்தாலும் குரு வாழ்க, குருமார்கள் இந்த உலகத்தில் வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் குவலயம் என்ற இந்த உலகம் செழிப்புடன் வாழும் அப்படின்றது இந்த ஸ்லோகம் சொல்லுது. குரு வாழ்க குவலயம் வாழ்க. குருமார்கள் ஞானங்களையும் எவ்வளோ வேத சுரங்கள் எவ்வளோ நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த குருமாருடைய ஆத்மா வாழும்போது தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்து நம்முடைய பேரன் பேத்திக்கெல்லாம் நல்ல அறிவும் ஞானமும் போய் சேரும். அதனால் குரு வாழ்க குவலயம் வாழ்க. அடுத்து பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க. பயிர் வாழ்ந்தால்தான் பல உயிர்கள் வாழும்ன்றது ஸ்லோகம் சொல்லுது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இன்னும் ஆழமாக பார்த்தோம்னா, பயிர் எப்படி வாழும், தானாக வளருமானா அதற்கு ஒரு விவசாயம் வேணும், விவசாய நிலம் வேணும், நல்ல உழைக்கிற விவசாயம் வேணும், அதற்கு கிணற்று தண்ணி வேணும், அதுக்கு மின்சாரம் வேணும். இப்படி பல வகையில் விஷயம் அதை சேர்ந்தால் தான் அந்த விவசாயம் நடக்கும். அப்படி பயிர் வளர்ந்தால்தான் பல உயிர்கள் வளரும். எப்படி நமக்கு பயிர் வச்சா அரிசி பருப்பு வீட்டுக்கு வந்துடுமானா வராது. பயிர் வச்சு விவசாயி உழைச்சி பாடுபட்டால் அந்த பயிரை விளைச்சல் நேரத்தில் அறுவடை செய்கிறதுக்குள்ளே நமக்கு கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான புழு பூச்சி பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்ட மீதி தான் விவசாயிக்கு போய் சேரும். அந்த விவசாயிக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அவன் எடுத்து வந்து மார்க்கெட்டில் போட்டால் தான் நமக்கு வீட்டுக்கு கிடைக்கும். அதனால் பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சமைக்கிறப்ப வீட்டில் சொல்லலாம், வண்டி ஓட்டும்போது சொல்லலாம், சும்மா இருக்கும்போது சொல்லலாம். ஏன்னா பரந்த மனசு. ஒரு சாதாரணமாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா, என்னுடைய வீட்டு கிணற்றில் தண்ணி இல்லையே இறைவா, எனக்கு கிணத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த ஊருக்கு மழை வேணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ஊருக்கு பெய்யும் மழை நம்ம கிணற்றுக்கு வந்துடும். அதுபோல தான் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க. இதை நம்ம எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு சொல்லலாம். 2வது போகி அப்படின்னு போகுது. அது என்னென்னா, வருடம் முழுக்க நம்ம, அதாவது ஆங்கில வருடம் எடுத்துக்கிறோம் நம்ம, அல்ல தமிழ் வருடம் எடுத்துக்கிறோம். தமிழ் வருடம் எடுத்துக்கிறப்போ தையிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போது சித்திரை தான் நமக்கு முக்கியமான தமிழ்கள் திருநாள். ஆனால் அந்த தை எதுக்குன்னா விவசாயத்துக்குன்னே. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம்னு பாடினாங்க பெரியவங்க. அந்த தைப்பாவை அதே மாதிரி எப்படி ஆண்டாள் நமக்கு எப்படி மார்கழி 30 பாட்டு கொடுத்துருக்காளோ, அதுபோல் நம்முடைய தெய்வக்கவி கவியரசு கண்ணதாசன் தைப்பாவைன்னு ஒரு 30 பாட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நமக்காக. இது எல்லாம் தனிப்பட்ட சுயநலத்துக்காக எழுதப்பட்டதல்ல. உலக மாந்தர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்குன்றது தைப்பாவை. அப்படி போகிற மார்கழி 30 நாளும் நம்ம நோம்பிருந்து விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு பாவை படித்து திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் படித்து தெய்வ தரிசனங்கள் பார்த்து கடைசியாக சொர்க்க வாசல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆனந்தமாக இருக்கிறோம். இதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். கடந்த ஆண்டு எவ்வளோ லாப நஷ்டங்களை கடந்து வந்திருப்போம்னு பார்த்தா, அதில் கெட்டது தீயதுன்னு இருக்கும் இல்லையா. தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவற்ற மாதிரி அந்த தீ மூட்டி நம்முடைய கர்ம வினைகளாகட்டும், நாமே செய்த பிழைகளாகட்டும், நம்மை தேடி வந்த கஷ்டங்களாகட்டும், அத்தனையும் அந்த தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை மாதிரி இந்த போகி நாளில் நெருப்பு மூட்டி எரிய வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள், உதவாத பொருட்கள், இன்றைக்கி எல்லாமே எது உதவலையோ அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் காசு கொடுக்கணும் தெருக்கு விற்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் அதை எரிக்கணும். எதெல்லாம் உதவலையோ, நமக்கு ஒரு கணக்கு எழுதிட்டே இருக்கும், தேவையில்லாத பேப்பர் இருக்கும், தேவையில்லாத குப்பைகள் இருக்கும். அந்த மாதிரி தேவையாத பொருட்களை எரித்து சாம்பலாக்க வேண்டும். இந்த உடலை கூட அப்படி தானே பண்ணுறோம் நாமோ.
கடைசி காலத்தில். அப்போல் எரித்து சாம்பலாக்கும் போது வெறும் இந்த மாதிரி வஸ்துக்களை எரித்து சாம்பலாக்குறதானா இல்லை, பக்தி என்ற தீமூட்டி, ஞானம் என்ற தீப்பூட்டி, அனுபவம் என்ற தீமூட்டி, இப்படி நிறைய விஷயங்களை அக்னியாக்கி அந்த அக்னிக்குள் எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ, கெட்ட எண்ணங்கள், கெட்ட நட்புகள், கெட்ட சவகாசம், இப்படி நிறைய கெட்டது நமக்கு தன்னை அறியாத வந்து ஒட்டிக்கும். அது சரி பண்ணுறதுக்காக தான் இந்த போகி திருநாள். அந்த போகி திருநாள் அன்று எப்படி நெருப்பு மூட்டி, எல்லோரும் சொல்கிறாங்களே இப்போ அவசர அரசாங்கத்தில் டயரை கொளுத்தக்கூடாது, புகை நாட்டுக்கு ஆகாது, மாசுபடுதல் சொல்கிற இல்லையா, அது அல்ல விழா. போகி என்பது நிச்சயமாகவே நேர்மையான நல்ல அக்னியை மூட்டி அதில் நம்ம வீட்டில் தேவையில்லாத என்ன பொருளோ அதை எரித்து சாம்பலாக்கணும். ஒன்று இது வெளிப்புறம். உட்புறம் அது அந்தர்மயமாக பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட செயல்கள் இதெல்லாம் இருக்கும் நம்மளை அறியாத. அது காரணம் கர்ம வினையால் நம்மக்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்குது. அத்தகைய விஷயங்களை மனதில் நினைத்து பிரித்து, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, பிரித்து பார்க்கறது. அப்படி பிரித்து பார்த்தோம்னா ஞானம் எது, ஞானம் இல்லாதது எது, கெட்டது எது, நல்லது எது, இந்த உடம்புக்கு எது நல்லது, உடம்புக்கு தேவையில்லாதது எது, இந்த மனசுக்கு எது தேவையானது, மனசுக்கு எது தேவையில்லாதது, குடும்பத்துக்கு எது தேவையானது, குடும்பத்துக்கு எது தேவை, இவ்வளோ விஷயம் இருக்குது. அவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். படிக்க வேண்டியது கூட எதை படிக்கலாம். இப்போ டிவி பார்க்குறோம், தூர்தர்ஷன் பார்க்குறோன்னா இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, சேனல்கள் நிறைய இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கும்போது தேவையில்லாத ஆடம்பர கலேபரமான விஷயங்களை பார்க்குறத விட நல்ல சொற்பொழிகள் மகான்கள் பேசுகிறது, எத்தனையோ மகான்கள் இப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட மகான்கள் அப்படி பேசுகிற வார்த்தைகள், அதாவது மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, பாகவதம், நாராயணியம், 4000 திவ்ய பிரபந்தம், நிறைய விஷயங்கள், பெரிய புராணம், இத்தனை விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சேனல்களில். அப்படிப்பட்ட சேனலை தேடி பிடிச்சி இப்போ நம்ம உங்களுக்கு பாருங்கள், இதுக்காக என்னை வீடு தேடி வந்து பார்த்துருக்காங்க. யாருக்காக இந்த உழைப்பு? பக்தர்களுக்காக, நேயர்களுக்காக. இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்கணும், நேரத்தை ஒதுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு மனசுத்தி கிடைக்கும், மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படி கிடைச்சது உண்மை என்றால், அப்படி பேசுனது இதெல்லாம் நல்லதாக இருக்குன்னா உடனே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிரலாம். ஏன்னா தானம்ன்றது நிறைய தானம் இருக்குது. பொன் தானம், பொருள் தானம், பணதானம், வஸ்திரதானம், இப்படி நிறைய பண்ணுறோம். இப்போ கண் தானம், ரத்த தானம்லாம் வந்துடுச்சு. இந்த தானத்தை விட ரொம்ப உயர்ந்த தானம் எதுன்னா ஞான தானம். இந்த ஞானத்தை நம்ம எங்கே போய் சேர்க்க முடியும்? இந்த மாதிரி சேனலில் எவ்வளோ பொறுப்பாக இந்த வந்து பொங்கலுக்கு எனக்கு பேசி கொடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு உண்மையிலேயே பிடிக்குது. எனக்கும் சில சேலன்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக கேட்டு வாங்குறாங்கன்னா அந்த உங்களுடைய மனசுக்கு நிம்மதியும், உங்களுடைய மனசுக்கு ஆனந்தத்தையும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தையும் நன்னெறியும் புகற்றத்துக்காக இந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட விஷயங்களை நண்பர்கள் உறவுகளுக்கு பகிரணும். ஷேர் பண்ணால் உங்கள் உழைப்பு இல்லாமல் ஒரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நல்லது நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நம்ம பாட்டி சொல்லியிருக்கா ஔவையார். அப்போது இந்த நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த போகியில் நாம் அத்தனையும் தீயிட்டு சாம்பலாக்கி விட்டோம். தீயிலிட்ட பொருள் போல் சாம்பலாகி பொட்டாய் அது பறந்து போயிடுச்சு இப்போ. ஆனால் பிறக்கிறது தை மாதம், மறுநாள், போகிக்கு மறுநாள், மார்கழி கடைசி நாள் பிறந்தால் தை. இந்த தை மாதம் என்றால் விவசாயிகளுக்கு ரொம்ப கண்கண்ட தெய்வம். ஏன்னா பட்டம் அந்தந்த விவசாயம் வந்து அந்த காலங்கள் பார்த்து பயிர் செய்வாங்க. இந்த நேரத்தில் இதை போட்டால் விளையும், இந்த நேரத்தில் இதை போட்டால் மரமாகும், இந்த நேரத்தில் இதை போட்டால் காய்க்கும், இந்த நேரத்தில் இதை போட்டால் மழை வரும். இப்படிலாம் யோசனை ரொம்ப அறிவுபூர்வமான விவசாயம். நம்ம உலகத்திலேயே நம்ம பாரத தேசத்தில் அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் தெய்வீகமானவர்கள். வள்ளுவர் பாடியிருக்காருல உழவர்களை பற்றி. அப்படிப்பட்ட உழவர் திருநாள். அந்த உழவர் திருநாளில் என்ன வச்சுக்கிறோம்? ஏர் உழணும் முதல்ல நிலத்தை. அதுக்கு எது தேவைப்படுது? காளை மாடு தேவைப்படும். அந்த காளை மாடு எது? சிவனுடைய வாகனம். எங்கெல்லாம் வருது பாருங்கள், சிவனுடைய வாகனம் அந்த காளை தான். நமக்கு பயிர் வைக்க, ஏர் உழ, நம்ம கடமைகளை செய்ய அது உதவியாக இருக்குது. மாட்டு வண்டி இப்போல்லாம் கார் ஆகிடுச்சு, டிராக்டர் ஆகிடுச்சு. 1000 தான் இருந்தாலும் இன்னும் சில வருடங்கள் போனாலும் இன்னும் சில கிராமங்களில் அந்த விவசாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாடுகளால் ஏர் உழுவதும், மாடுகளை பூட்டி வண்டி ஓட்டுவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் நம்முடைய அடிப்படை வேர், நம்ம சனாதன தர்மத்தின் வேர் இது. இப்படிப்பட்ட வேரை நாம் இன்று நம்ம அலங்கரித்து பார்க்குறதுக்கு பேர் தான் திருவிழா.
பசுக்களைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல குளிப்பாட்டி கொம்பெல்லாம் சீவி அதுக்கு வண்ணங்கள்லாம் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு மேலே ஒரு பட்டாடை போல் ஒரு நல்ல ஆடைகளை போற்றி மணிகள்லாம் கட்டி கழுத்துக்கு மடியால் கட்டிய தோரணங்கள் கட்டி ரொம்ப அழகுபடுத்துவாங்க அந்த காளைகளை. அப்போது நன்றி கடன் எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், நம்முடைய தமிழர் திருநாளான இந்த தை மாதம் தான் நன்றி ஆரம்பிக்குது. அடுத்து சூரியன் இல்லை. இப்போ விவசாயத்துக்கு எல்லாம் விவசாயத்துக்கு வருது பாருங்கள். விவசாயத்துக்கு காளை தேவை, பசுக்கள் தேவை. ஆனால் அந்த பசுக்கள் காளைகளுடைய சாணம் தான் நிச்சயமான வரும். ஆர்கானிக்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஆர்கானிக்கு முதல் அர்த்தமே அந்த பசுவுடைய பஞ்சகவ்யம் தான். 1000 உரங்கள் கண்டுபிடிக்கலாம், 1000 மருந்துகள் வரலாம், 1000 அதிசயத்தில் பயிர்கள் விளையலாம். ஒரு காய் 4 காய் ஆகலாம், 4 காய் 40 காயாக காய்க்கலாம். இருந்தாலும் இந்த ஆர்கானிக் என்றக்கூடிய அந்த இயற்கை உரம் என்கூடிய பசு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாணம், கோவியம் இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இந்த முக்கியமாக அதனால தான் பசு இனங்களுக்கு நன்றி சொல்கிறோம், காளைகளுக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்து நிலத்துக்கு எவ்வளோதான் விதைப்பட்டு சூரிய வெளிச்சம் இருந்தால் சூரியனால் தான் இந்த பயிர்கள் விளையும். சூரியன் இல்லை என்றால் எந்த விதையும் விளையாது, முளைக்காது, முளைவிடாது, விவசாயமே இருக்காது உலகத்தில். அவ்வளோதான். சூரியன் ஒன்று தான் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ராஜா. அந்த சூரியனுக்கு தான் நம்ம வேண்டுவாங்க. நம்ம சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அது உபதேசமாக தருவாங்க. ரொம்ப அற்புதமான மந்திரம். ஓம் பூர்வஸ்வஹ ஓம் சத்சர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயான பிரசோதயாத். இது மந்திரங்களுக்கெல்லாம் தாய் மந்திரம். இது 1000 மந்திரங்களாம். வேதத்தில் எத்தனை மந்திரங்கள், எவ்வளோ ஸ்லோகங்கள், எவ்வளோ சாஸ்திரங்கள், லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள். மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம், ராமாயணம் எடுத்துக்கிட்டோம், அதில் சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், இத்தனை ஸ்லோகங்களுக்கும் தாய் மந்திரம் என்றால் அந்த சூரிய காயத்ரி. இந்த சூரிய காயத்ரி எப்படி வேதம் முன்னதாக தாய் மந்திரமாக வச்சுருக்கோ, அதுபோல் நம்முடைய தர்மத்தில் நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகள் முக்கியமாக சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு பூஜை செய்வாங்க. எப்படி அந்த விவசாயிகள் கிடைத்த புதிய அரிசி எடுத்து வந்து, பச்சரிசி எடுத்து வந்து, அன்றே செய்யப்பட்ட புதிய பானை எடுத்து பாருங்கள், மண்ணும் புதுசு, நல்ல விறகு மூட்டி அதற்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வண்ணங்கள்லாம் தீட்டி மாவிலை கட்டி அந்த குடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பால் ஊற்றி பொங்க வச்சு அந்த பால் பொங்கும்போது அரிசி போட்டு அதில் பொங்குவாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அந்த பொங்கல் பறந்து வரும் இல்லையா மேலே ஆவி, அந்த ஆவி சூரியனுக்கு ஆகுதி ஆகிறது. எப்படி யாக குண்டத்தில் நாமோ எத்தனை பொருட்கள் நமக்கு தேவைப்படுதோ அத்தனை என்ன பண்ணுவாங்க, யாக குண்டத்தில் முருகனுக்கு சுவாகா, பெருமாளுக்கு சுவாகா, இப்படி சொல்லி சுவாகான்றது அதை எடுத்து போய் சேர்க்கக்கூடிய தெய்வத்தை குறிப்பது. அந்த அக்னியில் இடும்போது அது அத்தனை 14 உலங்களும் கடந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ, போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம சனாதன தர்மம் தான் முதல்ல கண்டுபிடிச்சிது. இங்கே போட்டால் அங்கே கிடைக்கிது, இன்றைக்கி லெட்டர் போட்டால் நாளைக்கு போய் சேர்ந்துடுறோம் இல்லையா. ஆனால் இப்போ போட்டால் இப்போவே சேர்றதுக்கு தான் ஹோமங்கள், யாகங்கள். அந்த அக்னியில் நம்ம ஆகுதி பண்ணும்போது எந்த இறைவனை தியானிக்கிறோமோ, எந்த மந்திரத்தை சொல்கிறோமோ, எந்த இறைவனுக்கு எதை கொடுக்குறோமோ அது உடனடியாக டெலிபதி மாதிரி அங்கே போய் சேர்ந்துடுதுன்றது நம்முடைய சாஸ்திரங்கள் பல லட்சம் வருஷமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி சொன்னதில்லை, இதை கண்டுபிடித்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏதோ நான் சொல்லுறதில்லை, இதெல்லாம் கற்று என்னுடைய குருமார்கள் சொல்லி தெரிந்து கொண்ட சிறிய துளிகள். ஆனால் ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய தபசிகள் வாழ்ந்த நாடு, தவ பூமி, புண்ணிய பாரத பூமி, பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர்னார் பாரதியார். அப்படி பெருமையான நாடு இது. அப்படிப்பட்ட நாட்டில் இந்த பொங்கலை வைக்கும்போது அந்த பொங்கல் சூரியனுக்கு ஆகுதி பண்ணி கற்பூர ஆரத்தி யாருக்கு காட்டப்படுதுன்னா சூரியனுக்கு காட்டப்படுது. கற்பூர ஆரத்தின்றது நன்றி கடனை ஜோதியாக காட்டுறது ஒன்று. ஜோதிக்கே ஜோதி, திருப்பதிக்கே லட்டுன்னுவாங்க இல்லையா, அதுபோல் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற அக்னி பிழம்பு சூரியன். அந்த அக்னி பிழம்புக்கு இந்த அக்னி தான் எங்களை காப்பாற்றுகிற நன்றி கடனோடு அந்த சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவாங்க. கற்பூரத்தை காட்டி அப்போது பசுக்களுக்கு, பண்பானைக்கு, அதில் இருக்கிற புதிய நெல், புதிய எல்லாம் வெள்ளெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு, இந்த பொங்கலை ஒருத்தரே சாப்பிட்றதில்லை. அந்த விவசாயத்தில் பணி செய்கிற அத்தனை தொழிலாளிகள் முதல் பணக்காரங்களும் சமமாக சாப்பிடுவாங்க. எனக்கு 100 ஏக்கரை நிலம் இருக்குது, எனக்கு பொங்கல்லாம் வேண்டாம் தள்ள முடியாது. ஐயா நான் அன்னாடம் காய்ச்சி கூலிக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னா அப்படி இல்லை. அந்த பொங்கலை பிரசாதன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசாதம்ன்ற வார்த்தை உலகத்தில் மிகப்பெரிய வார்த்தை. கோயிலுக்கு போன சாமி பிரசாதம் கொடுத்தாங்க, குங்கும பிரசாதம் அப்படி கொட்டிட்டு வந்துட்டேன், விபூதி கொடுத்தாங்க அப்படி தட்டிட்டு வந்துட்டேன். பிரசாதம் என்பது என்னென்னா உலகத்தில் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதுக்கு பேர் பிற வரும்.
பிறை என்ற சொல் எங்கெல்லாம் சேருதோ அதற்கு மகத்தானது, மிகப்பெரியதுன்னு பொருள். எப்படி? இந்த உலகம், பிரபஞ்சம், கோயிலை சுற்றி வரும் பிரகாரம், நாம் சமைச்சு சாப்பிட்டா சாதம், அது கடவுளுக்கு நிவேதனம் பண்ணி படைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்டா அது பிரசாதம். அப்போது இறைவனுடைய அருள் கலந்த அந்த பொங்கல் பானையில் பொங்கிய அந்த பொங்கலை பிரசாதமாக, திருவருளாக அத்தனை பேருக்கும் பகிர்ந்து அந்த நல்ல ஊட்டமான பச்சரிசி பொங்கல் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாம் தரம். கரும்பு எப்படி இருக்கும்? இனிப்பு. வெல்லம் இனிப்பு. மஞ்சள்லாம் வச்சு படைப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் வைத்துக்கொண்டு அந்த பொங்கலை பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடி, எந்த ஆவினம், எந்த பசுவினம் நமக்கு உதவியாக இருக்கோ அதுக்கு விளையாட்டு, வீர விளையாட்டுகள், அதாவது பந்தயம் ஓட வைப்பாங்க, இல்லை காளைகளை அடக்கி பிடிக்கிற விஷயங்கள், இளைஞர்களுக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள். இது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. மார் தட்டி சொல்லலான்றாங்களே, அப்படி மார் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய போகி பண்டிகையும் தமிழர் திருநாளான தைப்பொங்கலும். இந்த பொங்கலை மனதார பொங்கி, இது செய்ய முடியல சார், நான் பட்டணத்தில் இருக்கேன், டவுனில் இருக்கேன்னா மனசில் அந்த அன்பை பெருக்குங்க. அன்பு என்ற வெள்ளத்தில், மனம் என்ற அந்த குடத்தில், உறவுகள் என்ற நல்ல பச்சரிசியை போட்டு பொங்க வச்சு சந்தோஷமாக பகிருங்க, அன்பாக இருங்க, அரவணைப்பாக இருங்க. ஏழையோ, அக்கா தங்கச்சியோ, அண்ணன் தம்பியோ, உறவுகளோ, நட்புகளோ அத்தனையும் அரவணைச்சிட்டு இருங்க. நிச்சயமாக இந்த பொங்கல் வாழ்க்கையில் செல்வ பொங்கலாக மாறி உங்களுக்கு எல்லா வளங்களையும் தர பிரார்த்திக்கின்றோம். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க ஆசீர்வதிக்கின்றோம். எல்லாரும் எல்லாமும் பெருக. ஆசீர்வாதம்.